மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசி. உங்களுடைய கடகம் ராசியில் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதமும் பூசம் நட்சத்திரம் 4 பாதங்களும் ஆயில்யம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் வரும். உங்களுடைய நட்சத்திரங்களை பொறுத்து உங்களுடைய நட்சத்திரங்களின் ராசி அதிபதி நட்சத்திர அதிபதியை பொறுத்தும் உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம், ராசி அமைப்பு இதையெல்லாம் பொறுத்தும் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றியும், குறிப்பாக கடகம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்னுட்டும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், மிக மிக முக்கியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது விலகும் அப்படின்ற மாதிரி கடகம் ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டம் திருப்பம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல நாம் பார்க்க போகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பற்றி தான். கடகம் ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள், நட்சத்திர அமைப்பு, ராசி அதிபதி, கிரக மாற்றம், ராசி அமைப்பு இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். உங்களுடைய புனர்பூசம் நட்சத்திரம் ஸ்ரீ ராமபிரானின் அவதார நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதங்கள் மிதுன ராசியில் வரும். கடைசியாக 4ஆவது பாதம் மட்டும் உங்களுடைய கடகம் ராசியில் வரும். தந்தை சொல்லை காப்பதிலையும், பொறுமையுடன் கஷ்டங்களை சகித்து கொள்வதிலையும், மற்றவர்களுடைய நலனுக்காக தியாகம் செய்வதிலையும் உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, கட்டுப்பட்டு நடப்பீங்க, சாந்தமான சாத்வீக குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பேசுவீங்க. நீண்ட தொலைவு நடப்பதில் விருப்பமும் கொண்டிருப்பீங்க. உங்களுடைய புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு அதிபதி முழு சுப கிரகமான குரு பகவான். எனவே நீங்கள் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமென்று நினைப்பீங்க. மற்றவர்களும் அப்படியே நடக்க வேண்டுமென்று வலியுறுத்துவீங்க. தெய்வ பக்தியும் தெய்வ அனுகிரகமும் பெற்றிருப்பீங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் வருந்தியது போல மனிதர்களை மட்டுமல்லாமல் அனைத்து ஜீவராசிகளையும் நேசிப்பீங்க. அடிக்கடி கோவில் விழாக்களில் அன்னதானம் செய்ய விரும்புவீங்க. அடிக்கடி உணர்ச்சி வசப்படவும் செய்வீங்க. யாருக்காகவும் உங்களை எப்போதும் மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உதவி தேவைப்படுபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை வலதுகை கொடுப்பது இடதுகை தெரியாதபடி விளம்பரமே இல்லாமல் செய்வீங்க. சாதுரியமாக பேசி பல காரியங்களையும் சாதித்து கொள்வீங்க. மற்றவர்களை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய திறனையும் பெற்றிருப்பீங்க. நீங்கள் கடகராசியில் பிறந்தவராக இருக்கின்றீர்கள் என்பதால் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துபவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களை நம்பி எந்த காரியத்தையோ ஒப்படைக்க மாட்டீங்க. சிக்கனமாக இருப்பீங்க. அவசிய தேவை என்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. குடும்பத்தினரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மதிப்பு தருவீங்க. எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கி இருப்பீங்க. அதாவது எதிர்காலத்தை பற்றி என்ன செய்யலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பல சிந்தனைகள் இருக்கும். பெண் குழந்தைகளிடம் மிகுந்த பிரியம் கொண்டிருப்பீங்க.
பெற்றோருக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் உங்களுடைய சுகத்தை கூட தியாகம் செய்திடுவீங்க. படிப்பறிவை விட பட்டறிவு அதிகமாக இருக்கும், அதாவது அனுபவ அறிவு. எவருக்கும் அஞ்சாமல் கம்பீரமாகவும் நேர்மையாகவும் வாழ்வீங்க. சில நேரங்களில் ஏகாந்தமாக இருக்க வேண்டுமென்று நினைப்பீங்க. அதற்காகவே காடு மலை போன்ற பகுதிகளை தேடி செல்லவும் தயங்க மாட்டீங்க. புனர்பூசம் 4ஆம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள், உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவான், ராசி அதிபதி சந்திரன் பகவான், நவாம்ச அதிபதியும் சந்திரன் பகவான் தான். இதன் காரணமாக, அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராசி அதிபதியை பொறுத்து நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, தெய்வ பக்தி மிக்கவர்களாக இருப்பீங்க. எப்போ என்ன நடக்கும்னா, உங்களுடைய 35லிருந்து அதாவது 45 வயதுக்குள்ளார இந்த 10 வருட இடைவெளியில் மிக பெரும் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய சிறு வாய்ப்பை பயன்படுத்தினாலும் மிக பெரும் யோகக்காரர்களாக மாறிடுவீங்க. அடிக்கடி புனித தலங்களுக்கு பாத யாத்திரை செல்ல விரும்புவீங்க. கதை கவிதை எழுதுவதிலையும் அவற்றை விமர்சிப்பதிலையும் திறமை பெற்றிருப்பீங்க. இயற்கையை ரசித்து போற்றுபவர்களாக இருப்பீங்க. குழந்தை போன்ற மனம் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் குழந்தைகளோட அதிக நேரம் செலவிடுவதையும் விரும்புவீங்க. எல்லோரையும் எளிதில் நம்பி விடுவீங்க. காண்பவர்களை கவரும்படி வசீகரமான தோற்றம் பெற்றிருப்பீங்க. தானங்கள் செய்வதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். குடும்பத்தினரை அதிகம் நேசிப்பவர்களாக இருப்பீங்க. பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்க வேண்டுமென்று நினைத்து தீவிரமாக உழைப்பீங்க. மற்றவர்களை மதித்து போற்றுவீங்க. அதே நேரம் உங்களை மதிக்காதவர்களை அலட்சியப்படுத்திவிட்டு ஒதுக்கிடுவீங்க. வெளிநாடுகளுக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் ஸ்ரீ ராமபிரானையும் வெங்கடேச பெருமாளையும் வணங்கி வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப மிக பெரும் அளவில் பலன் உங்களுக்கு கிடைக்கும். பணம் உங்களுக்கு குவியும் என்பதை நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தலம் என்றால் ஆலங்குடி தலம் மற்றும் திருப்பதி தலம். இந்த 2 தலத்திற்கும் சென்று வந்தால் நிச்சயம் மிக பெரும் யோகம், மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். கடகம் ராசி. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள், கிரக மாற்றம், ராசி அமைப்பு, ராசி அதிபதி இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்க போகுது, எப்போ என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்ட்டு தெளிவாக பார்க்கலாம். பூசம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி நீதிமான் என்று அழைக்கப்படக்கூடிய போற்றப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கின்றார். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பீங்க. மிக கடுமையான பிரச்சனைகளுக்கு கூட எளிதாக தீர்வு கண்டு சமாளித்தும் விடுவீங்க. தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுபவர்களாக இருப்பீங்க. பல துறைகளிலும் ஏகப்பட்ட அறிவை பெற்றிருப்பீங்க. வீடு வாகன வசதிகளையும் பெற்றிருப்பீங்க. பெற்றோரிடமும் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளிடமும் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருப்பீங்க. மனோதிடம் கொண்டவர்களாகவும் எப்போதும் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் விரும்புபவர்களாகவும் இருப்பீங்க. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் கூட உயர்ந்த நிலையை அடைந்து விடுவீங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலை ஏற்பட்டாலும் சாமர்த்தியமாக சமாளித்திடுவீங்க. அரிய பல காரியங்களை சாதித்தாலும் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று நினைப்பது போல் அடக்கமாகத்தான் இருப்பீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இயல்பிலேயே இரக்க மனம், இரக்க குணம் பெற்றிருப்பீங்க. அனைவருக்கும் உதவி செய்ய நினைப்பீங்க. எப்போதும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும்.
சவாலான காரியங்களையும் கூட சாமர்த்தியமாக திட்டமிட்டு கச்சிதமாக செய்து முடிப்பீங்க. மனசாட்சிக்கு அஞ்சி நடப்பவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களை கவரும் வசீகர தோற்றம் உங்களுக்கு இருக்கும். உறவினர்களும் நண்பர்களும் வந்துட்டா நண்பர்களுக்கே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உற்றார் உறவினர் சூழ பெரிய குடும்பமாக இருக்க வேண்டுமென்று விரும்புவீங்க. சிக்கலான விஷயங்களை கூட நுட்பமாக அலசி ஆராய்ந்து முடிவு சொல்வீங்க. அடிக்கடி கோபப்படுவீங்க. சற்று கர்வமும் அதிகமாக இருக்கும். எந்த சூழ்நிலைகளையும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. தலைமை ஸ்தானத்தை வகிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் கொண்டிருப்பீங்க. கற்பனை திறன் அதிகம் இருக்கும். கதை கவிதை எழுதுவதில் விருப்பமும் இருக்கும். மற்றவர்கள் செய்த உதவியை மறக்காமல் திருப்பி செய்து விடுவீங்க. பழைமையை நேசிக்கும் அதே சமயத்தில் புதுமையை விரும்புபவர்களாகவும் இருப்பீங்க. சமூகத்தில் முக்கிய பிரமுகராக இருப்பீங்க. புகழ்பெற்ற பல பெரிய மனிதர்களுடைய நட்பை பெற்றிருப்பீங்க. வாழ்க்கையின் பிற்பகுதியில் 35 வயதுக்கு பிறகு சகல யோகங்களும் உங்களுக்கு உண்டாகும். பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனி பகவான், ராசி அதிபதி சந்திரன் பகவான், நவாம்ச அதிபதி சூரியன் பகவான். பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனி பகவான், ராசி அதிபதி சந்திரன் பகவான், நவாம்ச அதிபதி புதன் பகவான். பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனி பகவான், ராசி அதிபதி சந்திரன் பகவான், நவாம்ச அதிபதி சுக்கிரன் பகவான். பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனி பகவான், ராசி அதிபதி சந்திரன் பகவான், நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான். மிக மிக முக்கியமாக பூசம் நட்சத்திரத்தில் அனைத்து பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் நட்சத்திர அதிபதி சனி பகவான், ராசி அதிபதியாக சந்திர பகவானும் வருகின்றனர். உங்களுடைய நட்சத்திர அதிபதியை பொறுத்தும் ராசி அதிபதியை பொறுத்தும் தான் நீங்கள் யார் எப்படி இருப்பீங்க, எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத கணிக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது பூசம் நட்சத்திரத்தில் அனைத்து பாதங்களில் பிறந்தவங்களும் எப்படி இருப்பீங்க, என்ன நடக்கும் உங்களுக்கு அப்படின்னா, எதையும் உடனடியாக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் திறமை பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சோம்பேறித்தனம் அப்படின்னாலே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னே சொல்ல வேண்டும். பலர் கூடி இருக்கக்கூடிய இடத்துல கூட தனித்து தெரிபவர்களாக இருப்பீங்க. அடிக்கடி தந்தையுடன் வாக்குவாதம் செய்வீங்க. விடுதியில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படக்கூடும். படிப்பில் சிறந்து விளங்குவீங்க. தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் பெறுவீங்க. சிறு வயதிலேயே தலைமை பண்பை பெற்றிருப்பீங்க. தவறு செய்ய மாட்டீங்க. மற்றவர்கள் தவறு செய்வதையும் கண்டிப்பீங்க. கோடை காலத்தில் கூட சூடாக சாப்பிடவே விரும்புவீங்க. உங்களுடைய விருப்பப்படியே மன வாழ்க்கையை அமைத்து கொள்வீங்க. வாழ்க்கை துணை வழியில் ஆதரவு நிச்சயம் இருக்கும். சமூகத்தில் மிக உயர்ந்த ஸ்தானத்தை அடைபவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு மிக பெரும் அளவில் லாபம் குவிய வேண்டுமென்றால் அது உங்களுடைய 40வது வயதில்தான் நடக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும். குறிப்பிட்ட கால இடைவெளியில் உடல் பரிசோதனை செய்து கொள்வதும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வதும் நல்லதாக இருக்கும். அதையும் தாண்டி நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆடம்பரமாக வாழ வேண்டுமென்று விரும்புவீங்க. பெற்றோரிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீங்க. அவர்கள் சொல்வதை தட்டாமல் தயங்காமல் செய்வீங்க. உறவினர்களுடன் அவ்வளவா நெருங்கி உறவாட மாட்டீங்க. சில நேரங்களில் பிரச்சனைகளை கண்டு கவலைப்படுவீங்க. மற்றவர்களுடன் நட்புறவுடனேயே இருக்க விரும்புவீங்க. வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அதிக பிரியம் வச்சிருப்பீங்க.
பகைவர்களுக்கும் இறங்கக்கூடிய மனம் கொண்டிருப்பீங்க. ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டா அதில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் பொறுமையோடு இருந்து முடித்து விடுவீங்க. ஏழை எளியவர்களிடம் இரக்கம் கொண்டு முடிந்த உதவிகளை செய்வீங்க. குடும்பத்துக்கும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பீங்க. திரைப்படங்கள் பார்ப்பதை விட பத்திரிகை படிப்பதில் ஆர்வம் உங்களுக்கு அதிகம் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். எத்தனை சோதனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை முறியடித்து எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பார்ப்பவர்கள் உங்களுடைய வயதை குறைத்து சொல்லும் அளவுக்கு இளமையாக காட்சியளிப்பீங்க. மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்வீங்க. அனைவரும் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. இயற்கை எழில் சூழ்ந்த வீட்டில் வாழ நினைப்பீங்க. நவீன டிசைனில் ஆடை ஆபரணங்களை வாங்க விரும்புவீங்க. வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் விருப்பம் இருக்கும். மிகுந்த தெய்வ பக்தி கொண்டிருப்பீங்க. சின்ன வயசில் இருந்தே மற்றவர்களுக்கு கொடுக்கும் குணம் உங்ககிட்ட இருக்கும். அடிக்கடி வாகனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. தெய்வீக பணிகளில் ஈடுபாடு அதிகம் இருக்கும். சண்டையை விட சமாதானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நினைத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது சாதித்தே தீரணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. வீட்டில் செல்ல பிராணிகளை பிரியமுடன் வளர்ப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்பை விட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் அது 30 வயதுக்கு பிறகு தான். எந்த சூழ்நிலையிலையும் உறவினர்களை உதாசீனப்படுத்தவோ விட்டு கொடுக்கவோ மாட்டீங்க. அனைத்து சுகங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று நினைப்பீங்க. உங்களுடைய பேச்சாலேயே நீங்கள் காரியங்களை சாதித்து கொள்வீங்க. சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பிள்ளைகளை அதிகம் நேசிப்பீங்க. அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீங்க. அவ்வப்போது ஏதேனும் ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க. சில நேரங்களில் முன் கோபத்தோட வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருந்தவும் செய்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் சூட்சுமத்தை அறிந்து கொண்டு எப்போதும் இளமையாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அழகு படித்து கொள்வதில் கொஞ்சம் ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் என்பதையும் மறுத்திட முடியாது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் அனைத்து செல்வங்களும் உங்களை வந்து சேரும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விரைந்து முடியும். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப பணம் வந்து குவியும். மிக முக்கியமாக கடன் பிரச்சனைகள் நிச்சயம் அடைபடும் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் வழிபட வேண்டிய தலம் என்றால் திருவெண்காடு தலம், திருநள்ளாறு தலம். இந்த 2 தலத்திற்கும் சென்று வணங்கி வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நொடியில் விலகும், நினைத்தது நடக்கும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பற்றி தான். கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலை, கிரக மாற்றம், ராசி அமைப்பு, நட்சத்திர அதிபதி இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும், நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களினுடைய வரிசையில் 9வதாக வரக்கூடிய நட்சத்திரம்தான் உங்களுடைய ஆயில்யம் நட்சத்திரம். ஸ்ரீ ராமபிரான் அவர்கள் வனவாசம் புறப்பட்ட போது உடன் சென்று பணிவிடை செய்வதையே கடமையாக கொண்ட லட்சுமணன் பிறந்த நட்சத்திரம் உங்களுடைய ஆயில்யம் நட்சத்திரம்தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மென்மையான மனமுடையவர்களாக இருப்பீங்க. கல்வி கற்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. பொலிவான தோற்றம் கொண்டிருப்பீங்க. சமயோசிதமாக நடந்து கொண்டு காரியம் சாதிப்பவர்களாக இருப்பீங்க. இனிமையாக பேசி மற்றவர்களுடைய மனதையும் கவர்ந்து விடுவீங்க. நகைச்சுவை உணர்வுடன் பேசுவதால் எப்போதும் ஒரு கூட்டம் உங்களை சுற்றி இருக்கும். உடல் வலிமையும் மனோதிடமும் கொண்டிருப்பீங்க. எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும். மற்றவர்கள் கூறும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அடிக்கடி சலனப்படுவீங்க. இயற்கை எழில் மிகுந்த இடங்களுக்கு அடிக்கடி பயணமும் செய்ய விரும்புவீங்க. அடிக்கு ஒரு தரம் எதையாவது சாப்பிட்டபடி இருப்பீங்க. இளம் பருவத்திலேயே சுக்கிர தசை நடைபெறுவதால்
உரிய நேரத்தில் திருமணம், குடும்ப வாழ்க்கை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொண்டிருப்பீங்க. பெற்றோரிடம் அன்பும் மரியாதையும் வைத்திருப்பீங்க. மனைவியை அதிகம் நேசிப்பவர்களாக இருப்பீங்க. பிள்ளைகளிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீங்க. அவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து தருவீங்க. எந்த விஷயத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இல்லாமல் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. சகல வசதிகளுடன் ஆடம்பரமாக வாழ விரும்புவீங்க. எந்த சூழ்நிலைகளையும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டீங்க. தவறு செய்தவர்களை தட்டி கேட்க தயங்க மாட்டீங்க. அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் என்று தான் சொல்லணும். மிமிக்கிரி செய்யும் கலையை கற்றவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களை அதிகாரம் செய்யும் அளவுக்கு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. வேலை செய்யும் இடத்துக்கு விசுவாசமாக நடந்து கொள்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதியாக புதன் பகவானும், ராசி அதிபதியாக சந்திரன் பகவானும், நவாம்ச அதிபதியாக குரு பகவானும் வருகின்றனர். ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதியாக புதன் பகவானும், ராசி அதிபதியாக சந்திரன் பகவானும், நவாம்ச அதிபதியாக சனி பகவானும் வருகின்றனர். ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதியாக புதன் பகவானும், ராசி அதிபதியாக சந்திரன் பகவானும், நவாம்ச அதிபதியாக சனி பகவானும் இருக்கின்றனர். ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதியாக புதன் பகவானும், ராசி அதிபதியாக சந்திரன் பகவானும், நவாம்ச அதிபதியாக குரு பகவானும் இருக்கின்றனர். மிக முக்கியமாக ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் நட்சத்திர அதிபதி புதன் பகவான், ராசி அதிபதி சந்திரன் பகவான். உங்களுடைய நட்சத்திர அதிபதி மற்றும் ராசி அதிபதியை பொறுத்து தான் எப்போ என்ன நடக்கும், நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெளிவாக கணிக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான எதிர்காலம் நிச்சயம் உண்டு என்றே சொல்ல வேண்டும். நீங்கள் அனைவருமே திறமை மிக்கவர்களாக இருப்பீங்க. எப்போவுமே எதையாவது செய்து கொண்டே இருப்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக செயல்படுவீங்க. அதே நேரம் தவறான வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்க கூட மாட்டீங்க. மற்றவர்களுடைய நலனுக்காக சிந்திப்பீங்க, செயல்படுவீங்க. மென்மையாக பேசுவீங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக பாடுபடுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீங்க. அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருப்பீங்க. ஒரு தொழில்தான் என்றில்லாமல் பல தொழில்களையும் சிறப்பான அனுபவத்தை கொண்டிருப்பீங்க. தொழில் அதிபராக இருந்தாலும் வேலை செய்யும் பணியாளர்களையும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே நினைத்து அன்புடன் நடத்துவீங்க. பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பீங்க. எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களிடம் உதவி கேட்டு செல்ல மாட்டீங்க. வாழ்க்கையின் மத்திய பகுதியில், அதாவது 36 வயதுக்கு பிறகு அனைத்து சுகபோகங்களும் பெற்று மகிழ்ச்சியாக நிச்சயம் வாழ்வீங்க. உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. பூர்வீக சொத்துக்களை பராமரிப்பதில் அதிக அக்கறை காட்டுவீங்க. அதிக நெறிமுறையுடன் வாழ வேண்டும் என்பதிலையும் உறுதியாக இருப்பீங்க. பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீங்க. அவங்களுடைய முதுமை பருவத்தில் எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்து கொள்வீங்க. உங்களில் சிலர் காதல் தோல்வி அடைந்தவர்களாக இருப்பீங்க. எப்போதும் எதையேனும் சிந்தித்தபடி இருப்பீங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்தே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து சாதித்து காட்டுவீங்க. சில நேரங்களில் மற்றவர்களின் திறமை தனக்கு இல்லையே என்று ஆதங்கப்படவும் செய்வீங்க. இளம் வயதிலேயே குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்வீங்க. வறுமையிலும் செம்மையாக வாழ வேண்டுமென்று நினைப்பீங்க. கஷ்டங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் மனதுக்குள் போட்டு புழங்குவீங்க. மனைவி பிள்ளைகளிடம் அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீங்க. அவர்களுடைய விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீங்க. அவங்கள கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டீங்க. உங்களையும் அவர்கள் கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டீங்க. மன தைரியம் மிக்கவர்களாக இருப்பீங்க.
தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டீங்க. சில நேரங்களில் அவசரப்பட்டு எதையாவது செய்திடுவீங்க. பிறகு அதை நினைத்து வருத்தப்படவும் செய்வீங்க. எதையும் வெளிப்படையாகவும் யதார்த்தமாகவும் பேசுவீங்க. குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நேசிப்பீங்க. ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க. மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே குடும்ப பொறுப்புகளை மனைவி பிள்ளைகளிடம் ஒப்படைச்சிட்டு பட்டும் படாமல் ஒதுங்கி இருப்பீங்க. பூஜை புனஸ்காரங்களில் அதிக ஈடுபாடு காட்ட மாட்டீங்க. அதே நேரம் கடவுள் நம்பிக்கை நிச்சயம் அதிகம் இருக்கும். மற்றவர்களுக்கு கொடுக்கும் உறுதிமொழிகளை காற்றில் பறக்க விட்டுருவீங்க. சில நேரங்களில் இளமையில் சில பல ஏமாற்றங்களை சந்தித்திருப்பீங்க. கஷ்டப்பட்டு முன்னேறுபவர்களாக இருப்பீங்க. அதனால் ஏழை எளியவர்களின் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு உதவி செய்வீங்க. சில நேரங்களில் அசட்டையின் காரணமாக நல்ல வாய்ப்புகளையும் தவற விட்டுடுவீங்க. ஆனாலும் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்வீங்க. எப்போவுமே சுத்தமாக சுகாதாரமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பழமையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதே நேரம் புதுமையை ஏற்றுக்கொள்வீங்க. மற்றவர்களுக்காக ஆடம்பரமாக செலவும் செய்வீங்க. நமக்கு மற்றவர்கள் என்ன அறிவுரை சொல்வது அப்படின்ட்டு நினைப்பீங்க. அதன் காரணமாக குடும்ப பெரியவர்களின் அதிருப்தியையும் சம்பாதித்து கொள்வீங்க. கோபத்தில் என்ன பேசுகிறோம் அப்படின்ட்டு தெரியாமல் பேசிடுவீங்க. வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து பல முறை ஏமாற்றத்துக்கும் ஆளாகி இருப்பீங்க. படிப்பு காரணமாக பெற்றோர்களை பிரிந்திருக்க நேரிடும். செலவு செய்ய அஞ்ச மாட்டீங்க. ஆனாலும் சேமிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவமும் கொடுப்பீங்க என்பதை சொல்ல வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பீங்க. தீயவர்களின் சகவாசத்தை தவிர்க்க விரும்புபவர்கள் தான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வழிபட வேண்டிய தலம் ஆதிசேஷன் நாகராஜன் இருக்கக்கூடிய தலம்தான். அப்படி ஒரு தலம் என்றால் அது திருவெண்காட்டில் இருக்கின்றது மற்றும் நாகர்கோவில் நாகராஜர் தலம். இந்த திருத்தலத்திற்கு சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கை அடியோடு மாறும். நினைத்தது நடக்கும். அனைத்து பிரச்சனைகளும் விலகும். கடன் அகலும். மிக முக்கியமாக உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப பணம் நிச்சயம் குவியும். 39 வயதுக்கு பிறகு சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்ட்டு நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள், எந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற பல சூட்சமங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றதையும் புரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசி பூசம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும், எப்போ என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் கடகம் ராசி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.